கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் நல்லா இல்லை கைஸ். 6 நாள் வந்து உடம்பு சரியில்லாமல் செத்து கிடந்தேன். ஸோ வந்து யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க வீடியோ போடலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இல்லைனா நான் கண்டிப்பாக வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக உங்களை சிரிக்க வச்சுருந்துருப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரேண்டம் இன்ஸ்டாகிராம் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ணா கடையும் பூட்டி இருக்கு, வீடும் பூட்டி இருக்குடா. பூட்டி இருந்தா உள்ள தாண்டா இருப்பேன். உடைங்களா பூட்ட வாங்கடா உட. வெளியில கதவை பூட்டிட்டு வீட்டுக்குள்ள இருக்க உனக்கு வெக்கமா இல்ல? பூட்டின கதவை உடைச்சிட்டு உள்ள வர்றியே, அது உனக்கு காவாலித்தனமா? நம்ம பசங்களுக்கு வந்து அந்த எடிட்டிங் எப்படிலாம் எடிட்டிங் பண்ற அந்த சமயோஜித புத்தி இருக்குல்ல, அங்க நிக்கிறாங்க. தெரியல. ஆமா என்ன விஷயம்? அவங்க அப்பா ஒரு பொம்பளை வச்சுங்கிறாரா? பத்தியா பத்தியா அந்த மேல கிடையாது. பத்தியா நான் சொன்னா நீ நம்பல. பத்தியா போதுமா? நல்ல பாவம் நல்ல பாம்பா அப்பா அதெல்லாம் கிடையாது. நல்ல பாம்பா சைடுல ஒண்ணு நான் சொல்றத கேள்வி. நான் தாவேகாவில் இருக்கவில்லை, நான் நாம் தமிழர் கட்சியில் இருக்கவில்லை, நான் அதிமுகவில் இருக்கவில்லை, நான் பாஜகவில் இருக்கவில்லை. என்ன அதனால தான் இருடா டேய் வாய்முறா. சார் வேண்டாம். ஐயோ திடீர்னு வந்து அன்னியன்ல இருந்து அம்பியா மாறுறாரு. ஸோ ஏதோ ஒரு ஆங்கிள் இவரை பார்த்து அந்த பாஸ்கரன் இதில் வந்து இந்த சித்ரா சார் இருப்பார்ல, ஹீரோயினோட அப்பாவும் ஒருத்தர் வந்து பேங்க்ல வேலை பார்ப்பார்ல, அவரை மாதிரியே இருக்காரு. என் கண்ணுக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா இல்லை உங்களுக்கு அப்படி தெரியுதா? கவர் பாக்ஸில் கவர் பண்ணுங்க. நேற்றுக்கு தான் தாவேக்கா அலுவலகத்துக்கு போய் பார்த்தேன். 400க்கும் மேற்பட்ட தம்பிகள் லேப்டாப் வச்சு எங்கிட்டே 234 தொகுதிகளில் எத்தனை வாக்காளர்கள், எத்தனை பெண்கள், எத்தனை ஆண்கள் அப்படி எல்லா லிஸ்ட்டையும் எடுத்து வச்சுட்டு பிரமாதம் அறிவாலயத்துக்கு போனால் சுடுகாடு மாதிரி கிடக்கும். பாட்டு பாடுறவர் தலைவர் கிடையாது. பேசுறதை விட கீழே ஒரு எடிட் ஓடுதுல, பாடுபடுறவர் பாக்குறேன். திரையில வந்து டான்ஸ் ஆடுறவர் தலைவர் கிடையாது. தரையில இறங்கி அடிக்கிறார் பாருங்க, அவர் தாங்க தலைவர். துபாய் பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு மக்களுக்காக ஓடி வந்தாரு பாருங்க, அவரு தாங்க உண்மையான தலைவர். அக்கா நீங்க கற்பழித்தது போதும், அதாவது கற்பித்தது போதும் போங்க. ஆண்டவரே ஹalleluya. ஓங்கி புயத்தளவு மண்டையில ஓங்கி அடிங்க ஆண்டவரே. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. அவளை கட்டிந்து ஜெபிக்கிறேன், கட்டி ஜெபிக்கிறேன், முட்டி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவளுடைய இரத்தத்தை தெளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya. இவங்க பேய் ஓட்றாங்களா இல்ல சாமி கும்பிடுறாங்களா? ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபிக்க சொன்னா சாமிக்கிறா. அதான் மனசுல உள்ள பாரமே. உனக்கு தைரியம் இருக்கு. நான் மோதி பாக்குறேன் அப்படின்னா நான் சொல்றேன் கேளுங்க. தலைவர் இருக்கிற தொகுதியில, தலைவர் நிக்கிற வார்டுல நீ ஒத்த ஆளா நின்னு ஜெபிப்பா. நான் பக்கத்துல கையாந்து போட்டு தரேன். சூப்பர்க்கா. நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். தளபதியோட தம்பி எங்களுக்கும் தோல்வி இல்ல, தலைவனுக்கும் தோல்வி இல்ல. எங்க 2 பேத்துக்கும் தோல்வியே கிடையாதுங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டோம். வெற்றி சிம்மாசனத்துல ஏறாம நாங்க இறங்க மாட்டோம். நடுங்குதா ஆட்டை ஏறுதா. ஐயோ அக்கா பேசுறதுலே வைப் ஆகுது. அணிலங்கிறது ஒரு நல்ல ஒரு நிர்தானம். நீ எந்த கேட்டகரியிலயுமே சேர மாட்டேங்கிற. நீ சேர மாட்டேங்கிறியே. ஒரு பக்கம் இத பண்ணாதேன்னு சொல்றாரு, ஒரு பக்கம் அப்படிங்கிறாரு. ஒண்ணே நான் சொல்றேன் ஒண்ணே நீ அதை காண்டு பேசு, இல்ல இது காண்டு பேசு. ரெண்டு பேசி அடி வாங்கி போயிடாது அப்படி கத்துறது அஜித்தே கடவுளே அந்த மாதிரி கேட்டகரியில இவரை பாக்குறாங்க. எங்க கூட்டம் கிடையாது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, சீமான் வாழ்க, சீமான் ஒளிக, அந்த கோஷம் என்கிட்ட இருக்காது. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாங்கள் அதாவது எந்த அளவுக்கு அஜித் ரசிகர்னா, சுறான்னு ஒரு படம், சுறா அதான் சுறான்னு ஒரு படம். அந்த படத்துக்கு போய் விஜய் ரசிகர்லாம் வம்பெழுத்து சண்டை போட்டு அஜித் வாழ்கன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல வைக்கிற அளவுக்கான ஒரு அஜித் ரசிகர். அது மாதிரி ஜனான்னு ஒரு படம் வந்துச்சுல, அந்த படமும் கில்லி வந்து முன்னாடி வந்து ஜனா ஒரு மாசம் கேப்ல வந்து நினைக்கிறேன். அந்த படத்துக்கு போய் ஜனா படம் நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க, அவங்க மிரட்டுறது. அந்த மாதிரி ஒரு வகையான ஒரு அஜித் வெரி வெரி கிடையாது, இது பேர் பைத்தியம், வேற எதுவும் கிடையாது. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் எப்பவுமே வந்து சாருக்கு ஸ்கோர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த வாட்டி பாட்டு பண்ணுற வரைக்கும் எக்ஸைட்டடாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருக்குது. நான் இந்த சாங் ரிலீஸ் ஆனப்போ கூட சார் கிட்ட சின்ன ஒரு இமோஷன் ஆகிடுது. ஏன்னா சாரோட நம்ம பார்த்தீங்கன்னா கத்தி, மாஸ்டரு, லியோ,
லைனாக அப்படி பீஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு இனிமே அவர் வந்து நடிக்க மாட்டாரா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் இருந்து அது சாருக்கும் நான் ஃபோன் பண்ணி அதை பகிர்ந்து கொண்டேன். ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க வருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். ஐயோ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? எடிட்டிங் எல்லாம் சொன்னாயா? ஜிம்மு பசங்க மாதிரி வா, ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி. இங்க பாருங்க ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இவன். சுப்பா ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. ஜிம்மு பசங்க மாதிரி இருக்காரா? ஸ்டைலா நடந்து வா, ஸ்டைலா வா. கேல ஓடி ஐயோ செதறுதுடா டேய். நாளைக்கு வரமாட்டே நீ? வரமாட்டே. டேய் நீ ஏன்டா டேய் நீ அமைதியாடா, நான் ஆல்ரெடி கம்முன உட்கார்ந்து. டேய் எங்க வீட்டு பக்கத்துல ஆல்ரெடி இருட்டா அமைதியாடா டேய். டேய் ஒண்ணா அமைதியாடா. டேய் வம்சம் இருடா. கரண்ட் கிட்ட இந்த ரோட்ல லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. டேய் நானே தனியா தான் எடுத்துட்டு இருக்கேன், பயமா இருக்குடா. திராவிடனையும் பார்த்தால் முதலில் திராவிடனை அடி. ஏனென்றால் திராவிடன் உன் பொருளைத்தான் திருடன், திருடன் உன் பொருளைத்தான் திருடுவான், திராவிடன் உன் பரம்பரையே திருடி விடுவான். என்ன இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒத்துக்கிட்டா சரி. நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தெளிவா இருக்கீங்களா? எப்படி நீ ஏன்டா உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற? நல்லா தானே இருக்க. நல்லா உழைச்சு நல்லா சம்பாதிச்சு நல்லா வாழணும்னு நினைக்க கூடாது? எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க நீ, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்க தெரியுமா? என்னடா பண்ற? என்ன காலர் தூக்கு ஸ்டைலா ஹீரோ சொன்ன உடனே லைட்லாம் கிடையாது. எப்பயும் தூக்கி விடுவாங்க, தூக்கி விட்டேன். என்ன பாடி லாங்குவேஜ்? அப்படியே நானும் உட்காருவா. guys ஒரு மாதிரி நல்லா இருக்கு, சோல் சொப்பா இருக்கு. அந்த கண்ணில் ஒரு திமிரு, தாங்காம ஒரு அகங்காரம், நடத்த இப்படி ராஜாவை தான் நடப்பண்ற மாதிரி அவர் ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்கு. 2026 சிஎம், 31 பிஎம், அதுக்கப்புறம் ஏஎம். என்னது ஏஎம்? ஏஎம்னா வெடிஞ்சிருக்கா? இல்ல என்னங்க பிஎம்னா ஏஎம்னு பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காங்க. அவ்வளவுதான் வீடியோ. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நல்லா வீடியோ போட முடியல. ஸோ யாரும் நான் மறந்துடாதீங்க. ஸோ இப்படி ஒருத்தி இருக்கேன், ஸோ நான் சிரிக்க வைக்கிறதுக்குன்னு ஒருத்தி இருக்கா அப்படின்றத வந்து அடிக்கடி வந்து ஞாபகப்படுத்திக்கோங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு ரிப்ளை கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஸோ ஏன்னா முகம் தெரிஞ்சவங்களுக்கே வந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்துமே நம்மளை கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ நான் உங்களெல்லாம் பார்த்தது கூட கிடையாது, என்னை மட்டுமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இருந்தாலுமே வந்து நான் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கணும், உடம்பு தான் முக்கியம், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்லும் போதே எனக்கு அது நிஜமாகவே வந்து சந்தோஷமாக இருந்தது. நான் என்ன சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டால் உங்களை சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.